If there is a mistake I have made, I have not come here as much as I should have come here. நான் அடிக்கடி இங்கு வருவதற்கு ஆசைப்படுவது உண்டு. ஆகவே உங்களை எல்லோரையும் பார்ப்பதற்காக உங்களை தேடி இங்கே வந்திருக்கிறேன். It is not just the natural beauty of this place which is unmatched, but also the love, affection and character of the people of Puducherry, which I appreciate. இங்கே வருவதற்கும் இந்த மண்ணை நேசிப்பதற்கான காரணம் இந்த மண்ணினுடைய இயற்கை வளம் மட்டுமல்ல, இந்த பகுதியிலே வாழ்கின்ற உங்களுடைய அன்பு, உங்களுடைய நட்பு, உங்களுடைய அருமார்ந்த தோழமை, இவற்றையெல்லாம் நினைத்துத்தான் இங்கே அடிக்கடி வருவதற்கான ஆசைப்படுகிறேன். But when I come here these days, there is always a little bit of sadness that I feel, because the state is not run by the people of the state. ஆனால் இப்பொழுது இங்கே வருகின்ற போது என் மனதில் கவலைகள் நடலாடுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த மாநிலத்தை நடத்துகின்ற முறை, இப்பொழுது இந்த மாநிலத்தை நடத்துகின்றவர்கள், ஆட்சி செய்கின்றவர்கள் இந்த மாநிலத்தின் மண்ணின் மைந்தர்கள் அல்ல. அவர்கள் எங்கேயோ இருந்து இந்த மாநிலத்தை ஆட்சி செய்கிறார்கள். It is pretty clear that the government in Puducherry is not the expression of the people of Puducherry, but is actually imposed from Delhi. இங்கே நடக்கின்ற அரசு இந்த மக்களுடைய விருப்பத்தையும் வேட்கைகளையும் உள்வாங்கிய அரசு அல்ல. எங்கேயோ இருந்து இருக்கின்ற சிலர் இந்த மக்களின் மீது திணிக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையிலே நடத்தப்படுகின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது. There has always been the question of full statehood. It was promised by the BJP. They have not given it. We are fully committed to giving Puducherry full statehood. பாஜகவினுடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் இந்த மண்ணிலே புகுத்த நினைக்கிறார்களே உரிய, புதுச்சேரியினுடைய மக்களுடைய எண்ணத்தை உள்வாங்கி அவர்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு நடத்துகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி நடக்கவில்லை. The BJP runs the state by remote control, and the LG is just a way of bypassing the will of the people. இந்த மாநிலத்தை இங்கே இருக்கின்ற துணை ஆளுநரை வைத்துக் கொண்டு பிஜேபி ஆட்டி படைக்கிறதே ஒழிய இந்த மாநில மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோ அல்லது மக்களுடைய விருப்பமோ இங்கே நிறைவேற்றப்படுவதில்லை. Regional leaders are sidelined and no local body elections are allowed to be held. இங்கே கடந்த பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. The vibrant industrial and textile sectors are in terminal decline. இங்கே உயிரோட்டமாக இருந்த தொழில்துறை கொஞ்சம் கொஞ்சமாக நசிந்து இறந்து கொண்டிருக்கிறது. And hundreds of factories have closed. நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. The BJP wants Puducherry to belong to Mr. Adani. Pardon, sir? The BJP wants Puducherry to belong to Mr. Adani. இங்கே பிஜேபி அரசு தாங்கள் நினைக்கின்ற எண்ணங்களையும் சித்தாந்தங்களையும் மட்டுமே இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறது. The strategic Karaikal port has already been sold to him. I am not able to hear you. The strategic Karaikal port has already been sold to him. இங்கே இருக்கின்ற காரைக்கால் துறைமுகம் ஏற்கனவே விலை கூறி விற்கப்பட்டு விட்டது. And he has incorporated Adani Electricity Puducherry Limited, which indicates that your electricity is also going to be given to him. இங்கே இந்த புதுச்சேரியிலே பாஜக அரசு தொடர்ந்தால் இந்த மாநிலத்தில் இருக்கின்ற மின்சாரம் முதற்கொண்டு அத்தனை அரசாங்க இயற்கை வளங்களும் அதானி குழுமத்திற்கு விற்கப்பட்டுவிடும் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். Today Puducherry is leading in fake medicines, massive
fake drug manufacturing takes place here, and there is no action by the state. இங்கே நிறைய அளவிலே உற்பத்தி தொழில் நடந்து கொண்டிருந்தது, வேலை வாய்ப்புகள் இருந்தன. ஆனா இன்றெல்லாம் அவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நசிந்து வருகின்ற சூழ்நிலை இருக்கிறது. Spurious drugs are spent across the country. This is not just corruption, this is corruption with murder included. போலி மருந்துகள் அதிக அளவிலே தயாரிக்கப்பட்டு அவைகள் சந்தைக்கு வருவதால் அது ஊழல் லஞ்சம் மட்டுமல்ல, ஜனநாயகத்தினுடைய ஆன்மாவையே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு படுபாதகமான கலப்பட தொழிலாக அந்த போலி மருந்துகள் நடமாடுகின்றன. Everybody knows that there is 30% commission taken on all contracts. எல்லோருக்கும் தெரியும், புதுச்சேரி மாநில அரசிலே கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஒப்பந்தத்திற்கும் 30 விழுக்காடு கமிஷன் வாங்கப்படுகிறது என்பது இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் பகிரங்கமாக தெரிந்த உண்மை. Government has become a collection agent. Commission is taken on smart city, roads, drains, schools. எதை தொட்டாலும் கமிஷன். குடிநீர் திட்டங்களாக இருந்தாலும் சரி, வடிகால் திட்டங்களாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்திற்கு கட்டடங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்திலே எந்த துறை நடந்தாலும் அதிலெல்லாம் கமிஷன் வாங்குவது மட்டுமே இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரே வேலையாக இருக்கிறது. And what do the people of Puducherry do? They are forced to pay at every single toll gate. அவர்கள் ஒவ்வொரு இங்கே வசூலிக்கப்படுகின்ற ஒவ்வொரு டால் கேட்டிலும் அவர்கள் கட்டணம் கட்ட வேண்டிய நிர்பந்தத்திற்கும் கட்டாயத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். There's a liquor license, Raj. Liquor licenses are sold for commission. Liquor stores are put up near schools and near places of worship. Doesn't matter how much the public complains, nothing happens. இங்கே இருக்கின்ற வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கு அருகே மதுபான கடைகள் திறக்கப்படுகின்றன. பொதுமக்கள் எவ்வளவு தூரம் தங்களுடைய ஆட்சேபனை தெரிவித்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கல்வி நிலையங்களுக்கு எதிராகவும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலும் திறக்கப்படுகின்ற மதுபான கடைகள் புதுச்சேரியிலே சமூக அமைதிக்கு பங்கம் வருகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. They steal from the people, but they also steal from the gods in Puducherry. இங்கே மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கவில்லை, அவர்கள் கடவுளிடமிருந்தும் இறைவனிடமிருந்தும் இங்கே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். They have grabbed temple land and stolen from the gods. இங்கே ஆலயங்களுக்கு சொந்தமான இடங்களை கொள்ளையடித்து அதையும் விற்பனை செய்திருக்கிறார்கள். Law and order, law and order is declining. People are afraid to walk at night. Women and children are vulnerable. இரவு நேரங்களிலே பெண்களாலும் குழந்தைகளாலும் நடமாட முடியவில்லை. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான். And the Lieutenant Governor himself has admitted rampant drug abuse among school students in the state. எங்கே பார்த்தாலும் ஊழல், எங்கே பார்த்தாலும் லஞ்சம், தொட்ட இடங்களிலெல்லாம் அரசு நிர்வாக சீர்கேடு. இதனால் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு. They know the problem exists and yet they do nothing about it. அவர்கள் எல்லோருக்கும் இது தெரியும், ஆனாலும் இதை பற்றி அவர்கள் எதுவும் செய்ய தயாராக இல்லை. What is the Congress alliance government going to do for Puducherry? புதுச்சேரி மாநிலத்திலே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய காத்திருக்கிறது என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். We are going to give 2,000 rupees monthly support to the unemployed youngsters. புதுச்சேரி மாநிலத்திலே இருக்கின்ற வேலை இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞருக்கும் மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற உறுதியை நான் தருகிறேன். And we are going to create 30,000 new jobs in private and public sector. ஆட்சிக்கு வந்தவுடனே அரசாங்கத்திலும் தனியார் துறையிலும் 30,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்கிற உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். I can see many women sitting in the crowd. I am proud to tell you that you are going to travel for free in Puducherry's buses. நான் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே பதவிக்கு வந்தவுடனே இங்கே இருக்கின்றவர்கள் இலவசமாக பேருந்துகளிலே பயணம் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். We are going to relax entry into government jobs till the age of 40.
வேலை வாய்ப்புக்கு அரசு வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு 40 வயதாக உயர்த்தப்படும் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். Every single family in Puducherry is going to have healthcare insurance of 20 lakh rupees available to them. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆண்டுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீட்டு வசதியை பெறும் என்கிற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.